வீவர்ஸ், மகர ராசி நேயர்களுக்கு அடுத்த 7 நாட்களானது மிக முக்கியமான நாட்களாக அமைய போகிறது. பல எதிர்பார்க்காத திருப்பங்களை மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறீங்க. இந்த திருப்பங்களானது பாத சனியினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை குறையுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். காரணம் என்னன்னா, அடுத்த 7 நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது. அது மட்டும் கிடையாதுங்க, பௌர்ணமி திதியும் பார்த்தீங்கன்னா ஏற்பட போகிறது. இதோடு சேர்ந்து மிக மிக முக்கியமான இந்த வருடத்துடைய இறுதி சந்திர கிரகணமும் ஏற்பட போகிறது. பொதுவாகவே கிரகணமானது மனிதர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்துங்க. சிலருக்கு நல்லதாகவும் இருக்கலாம், சிலருக்கு கெட்டதாகவும் இருக்கலாங்க. அந்த வகையில தான் அடுத்த 7 நாட்கள்ல இது போன்ற பல முக்கியமான நிகழ்வின் மூலமாகத்தான் பல எதிர்பார்க்காத திருப்பங்களை மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறாங்க. சோ இதன் விளைவாக இனி பாத சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குமா, இல்லை என்றால் மேலும் அதிகரிக்க போகிறதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ள போகிறோம். மகர ராசி நேயர்கள் கடந்த சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா பயணம் சென்று வந்திருப்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த பயணத்தின் மூலமாக ஒரு சில புதிய அனுபவங்களை கற்று இருந்திருப்பீங்க. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சோர்வையும் நீங்கள் அடைந்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகளானது ஏற்பட்டு இருந்திருக்குங்க. நீங்கள் பிளான் பண்ணதை விட எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளானது வந்திருக்குங்க. ஸோ இது மாதிரியான பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் கடந்த சில நாட்களாகவே நடந்துட்டு இருக்குங்க. தொழில் ரீதியாகவும் பெரிதளவுக்கு முன்னேற்றகரமான சூழலானது இல்லாமல் இருந்து கொண்டு இருந்தது. உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் அவ்வப்போது பிரச்சனைகளான சூழ்நிலையானது இருந்து கொண்டு இருந்தது. இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களும் இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்கள்ல மாற ஆரம்பிக்குமா அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். இதே போன்ற சுச்சுவேஷன்ல தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்களாகிய நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே மறக்காம பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. புரட்டாசியில பெருமாளுடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து பிரச்சனைகள் குறைந்து நல்லது அதிகமாக நடக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 16/9/2024 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 22/9/2024 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களை வைத்து பார்க்கும்போது செப்டம்பர் மாதத்துடைய 3வது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் சிம்ம ராசியில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்கின்றார். 16ஆம் தேதி கன்னி ராசிக்கு மாறப்போகிறார். செவ்வாய் மிதுன ராசியில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்காரு. புதன் சிம்ம ராசியிலேயே அமர்ந்து இருக்காரு. ரிஷபத்துல குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் கன்னி ராசியிலையும் அமர்ந்து இருக்கின்றார். வருகின்ற 18ஆம் தேதி துலாம் ராசிக்கு மாறப்போகிறார். கும்பத்துல சனியும் மீனத்துல ராகு கன்னியில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது. எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால இனி மகர ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் இனி ஏற்படுத்தக்கூடும் என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது சூரியன் உங்களுக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. சோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல தொழில் காரணமாக மேற்கொள்ளக்கூடிய வெளியூர் பயணங்களானது கொஞ்சம் சுணக்கமாகத்தான் இருக்க கொடுங்க. நீங்க எதிர்பார்த்த நல்ல பலனானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போவது கிடையாது. மேலும் சகோதரி குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவ்வப்போது சலசலப்பை உண்டாக்குவார்கள். இது மனதளவுல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் மனைவியுடைய ஆசையை நிறைவேற்ற அதிகம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளை மகர ராசி நேயர்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் வீண் வம்புகள் வராமல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. நீங்க நல்லதுன்னு நினைச்சு பேசினாலும் சரிங்க, இல்லைன்னா யதார்த்தமாக சில விஷயங்களை பேசினாலும் சரிங்க, அது பேச்சு வாக்குல பாத்தீங்கன்னா சில தேவையில்லாத வம்புக்களை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுருங்க. பிறகு ஏண்டா நம்ம அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை வளர்த்தோம் அப்படின்னு நீங்களே நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. நல்லது செய்ய போய் கெட்ட பெயர் எடுப்பீர்கள் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. எல்லோரையுமே பார்த்தீங்கன்னா ஒரே போல இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பிள்ளைகளால சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் என்பதால பிள்ளைகள் விஷயங்கள்ல அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது
இருக்கக்கூடாதுங்க. அவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் முழுமையாக கவனித்து கொண்டு இருப்பது தான் நல்லதாக இருக்கக்கூடுங்க. வீண் பிடிவாதத்தால் குடும்பத்தில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் அவ்வப்போது ஏற்படலாம் என்பதால் குடும்ப வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாதுங்க. குடும்பத்தில் நிம்மதியான சூழல் இருக்கணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மகர ராசி நேயர்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தாங்க. சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. மேலும் புதன் 8ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. குழந்தை பாக்கியம் உண்டாக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவமானது ஆடக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே மகர ராசி நேயர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு எப்போங்கம்மா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இப்போது நேரம் சாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் இப்போது சாதகமாக இருக்கா அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போது ஒரு குட் நியூஸ் வரப்போகுதுங்க. யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்பவே எதிர்பார்த்து காத்து இருந்தீங்களோ அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு இப்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது. இதன் மூலமாக குடும்பங்களில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது உருவாக போகிறது என்று சொல்லலாங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் இப்போது நிறைவேறப் போவதன் காரணத்தால் குடும்பத்தில் உங்களுடைய பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோங்க. சில இடங்களில் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. அதே போல் மனைவியுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைங்க. அவங்கள எப்போதுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. அதன் மூலமாக வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்குங்க. ஸோ உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் நல்லபடியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போதுலேருந்தே உங்களுடைய ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. அதன் மூலமாக வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக நல்லபடியாக பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ஆசைகளானது நிறைவேறப் போகிறது. மேலும் மகர ராசி நேயர்கள் சந்திர கிரகணமானது புதன்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18ஆம் தேதி காலையில் 6:11 ஸ்டார்ட் ஆகி 10:17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் இருக்க போகிறது. ஸோ கிரகணங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கல்லுப்பையும் மஞ்சளையும் சேர்த்து குளித்துக்கோங்க. அதோடு தலையில் அருகம்புல்லை வைத்து தலையோடு குளித்துக்கோங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது இந்த சந்திர கிரகணத்தால் ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் அது எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க. அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் பிரச்சனைகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு எளிமையான விஷயங்களை செய்துட்டு அன்றைய நாள் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தையும் மனதார வழிபாடு செய்துக்கோங்க. மேலும் புதன் 8ஆம் வீட்டில் அமர்ந்து இருப்பதால் குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது. நண்பர்களுடன் மகர ராசி நேயர்கள் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குரு 5ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இடையூறுகளும் பிரச்சனைகளும் அவ்வப்போது உண்டாகும் என்பதால் அது தொடர்பான சில விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய பொருட்கள் எல்லாமே சரியாக போதா வருதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக மற்ற நாட்களை விட இன்னுமே கூடுதலாக பார்த்துக்கோங்க. அப்போது தான் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது. உறவினர்களிடம் எச்சரிக்கையாக பேச வேண்டுங்க. தேவையில்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டு வாய் வார்த்தையை விற்றக்கூடாதுங்க. அது உங்களுக்கே பிரச்சனையாக முடிஞ்சிருங்க. சுக்கிரன் 9 மற்றும் 10ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. உங்களுடைய கோபம் நியாயமாக இருந்தாலுமே மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்திக்கோங்க. கோபத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக ஒரு வித பிரயோஜனமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போவது கிடைக்காது. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் இது எல்லாத்தையும் தான் நீங்கள் சந்திக்கலாம் என்பதால கோபத்தை விட்டுடுங்க. அதுதான் நல்லதாகவும் இருக்கும். மேலும் சனி பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. தொழிலில் சில சறுக்கல்களை சந்திப்பீர்கள். ராகு 3ஆம் இடத்துல இருக்காரு. திடீரென்று பண வரவானது உங்களை திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஆனாலுமே கையில் காசு தங்குவது கொஞ்சம் கடினமாக இருக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று வருவீர்கள். கேது 9ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஆன்மீக சிந்தனையில் அதிக ஈடுபாடு கொள்வீர்கள். மேலும் பெரியோர்களுடைய ஆதரவால் சிக்கலான காரியங்களை கூட பார்த்தீங்கன்னா எளிமையாக செய்து முடிப்பீர்கள். சில நேரங்களில் பெரியோர்களுடைய அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற சில விஷயங்களையும் கேட்டு நடந்துக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எது நமக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா செய்துடுவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகமும் சிலருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அது தொடர்பான விஷயங்கள்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு தாராளமாக சில நேரங்களில் நல்ல முடிவும் பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. அதற்கு உங்களுடைய தசாபுத்தியானது முழுக்க சாதகமாக இருக்கணுங்க. இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த சொத்து வாங்கக்கூடிய நல்ல விஷயமானது உங்களுக்கு கைக்கூடி சாதகமாக வரப்படும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.